முதியதொரு உற்சாகமான ஆழ்ந்த தேடலுக்கு வரவேற்கிறேன். வணக்கம். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம தேடல் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஆமா, ஏன்னா இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஏதோ வானத்துல நடக்கிற மாயாஜாலம் கிடையாது. தினமும் நாம நம்ம உடலோடு செய்யற சாதாரண விஷயங்களுக்கு பின்னால அல்லது நாம கடந்து போற சிலைகளுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்களை பத்தி தான். அதாவது அண்டம், குரல், உடலும் அண்டமும் இணையும் ரகசிய அப்படிங்கிற மூல குறிப்புகளை வச்சுதான் நம்ம அலசல் ஆரம்பிக்க போறோம் இல்லையா? கரெக்ட், அதேதான். இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, நாம சாதாரணமா நினைக்கிற வஜ்ர ஆசனம், அப்புறம் பல கோயில்கள்ல பாக்குற புத்தர், அரங்கநாதர் சிலைகளோட சயன நிலை இருக்கு இல்லையா? அந்த உருக்களித்து படுத்திருக்கிற நிலை. அதேதான். அதுக்கு பின்னால இருக்கிற துல்லியமான அறிவியலையும் அந்த ஆற்றல் ஓட்டத்தையும் தர்க்க ரீதியா நேர்களுக்கு புரிய வைக்கிறதா நம்ம மிஷன். தினமும் நாம பாக்குற இந்த சிலைகளுக்கும் நாம செய்யற ஆசனங்களுக்கும் பின்னால இப்படி ஒரு இயற்பியல் தொடர்பு இருக்கான்னு எனக்குள்ள ஒரு பெரிய வியப்பை இந்த குறிப்புகள் ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பா. இந்த தேடலோட தொடக்கமே மிக சரியானதுன்னு நான் நினைக்கிறேன். இது காலங்காலமா நம்ம பார்த்து பழகிய ஒரு விஷயம்தான். ஆமா. ஆனா இந்த புத்தகத்தோட ஆசிரியர்கள் முன்வைக்கிற சுவாரஸ்யமான வாதம் என்னன்னா, இத வெறும் சடங்குகளாகவோ ஆன்மீக நம்பிக்கையாகவோ சுருக்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஓஹோ, அப்ப அவங்க இதை எப்படி பாக்குறாங்க? அவங்க இத ஒரு பரந்த பார்வையில பொருத்தி பாக்குறாங்க. அதாவது நம்ம முன்னோர்கள் மனித உடலை வெறும் சதை எலும்புகளால் ஆன ஒரு பொருளா பார்க்கல, மாறாக பிரபஞ்சத்தோட ஆற்றலை ஈர்க்கவும் கடத்தவும் கூடிய ஒரு அற்புதமான ஆண்டனா அல்லது ஒரு ரிசீவர் மாதிரி தான் வடிவம் வச்சிருக்காங்கன்னு அவங்க வாதிடுறாங்க. ஒரு ரிசீவரா? கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, உடலையும் மனதையும் பிரபஞ்சத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு அறிவியல் கோர்வையா இந்த உடல் நிலைகளை அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு நாம இன்னைக்கு விரிவாக பேசலாம். நிச்சயமா. அப்படியென்றால் நாம நேரத்தை வீணாக்காம நேரடியாவே விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல் பகுதியா மூலக்குறிப்புகள்ல இருக்கிற வஜ்ராசனம் பத்தின அந்த ரகசியத்தை பாப்போம். வஜ்ராசனம் பலருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். சாப்பிட்ட பிறகு செய்யக்கூடிய ஆசனம்னு பலரும் சொல்லுவாங்க. கரெக்ட். கால்களை மடிச்சு முழங்காலிட்டு அமரும் ஒரு எளிய நிலை. ஆனா குறிப்புகள்ல ஒரு மிக முக்கியமான ஆழமான கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அது நேர்களாகிய உங்களையும் சிந்திக்க வைக்கும். அது என்ன கேள்வி? நாம வஜ்ராசனத்துல உட்காரும்போது ஏன் வழக்கமான சின் முத்ரா வைக்காம உள்ளங்கைகளை அப்படியே விரிச்சு முழங்கால் மேல வைக்க சொல்றாங்க அப்படிங்கிறதுதான். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க. தியானம்னாலோ அமைதியா உட்கார்றதுனாலும் நமது பெருவிரலையும் ஆள்காட்டி விரலையும் இணைச்சு சின்முத்திர வைக்கிறது தானே வழக்கம். ஆமா, அதுதான் பொதுவான வழக்கம். ஆனா இந்த குறிப்பிட்ட ஆசனத்துல மட்டும் ஏன் உள்ளங்கைகளை முழங்கால் மேல கவிழ்த்து வைக்கணும்? இதுக்கு குறிப்புகள் என்ன விளக்கம் கொடுக்குது? இந்த இடத்துல தான் உடலியல் அப்புறம் நரம்பியல் பத்தின நுட்பமான அறிவியலை நம்ம கவனிக்கணும்னு மூலக்குறிப்புகள் வலியுறுத்தது. நரம்பியல்னா நியூராலஜி சம்பந்தப்பட்டதா? அதேதான். நம்ம உள்ளங்கைகள்ல ஏராளமான நரம்பு முனைகளும் உடலோட பல்வேறு உறுப்புகளோட தொடர்புடைய அக்குப்ரெஷர் புள்ளிகளும் இருக்கு. ஓகே. சாதாரணமா நம்ம கைகளை திறந்து வைக்கும்போது அந்த நரம்பு முனைகள் வெளிப்புற சூழலோட மட்டுமே தொடர்புல இருக்கு. ஆனா வஜ்ராசனத்துல அமர்ந்து உங்க உள்ளங்கைகளை முழங்கால்கள் மேல கவிழ்த்து வைக்கும்போது என்ன நடக்குதுன்னு அந்த புத்தகம் மிக அழகா விளக்குது. என்ன நடக்குது? உங்க உள்ளங்கையில இருக்கிற அந்த நரம்பு முனைகள் முழங்காலோடு ஒரு அழுத்தத்தை உருவாக்கும் போது ஒரு மூடிய மின் சுற்று உருவாகுது. ஒரு நிமிஷம், நான் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். கைகளை முழங்கால வைக்கிறதால எப்படி ஒரு மின் சுற்று உருவாக்கும்? நேயர்களுக்கு எளிமையா சொல்லணும்னா, ஒரு பேட்டரிய வயரோடு இணைக்கும் போது எப்படி ஒரு முழுமையான சர்க்கியூட் உருவாகி மின்சாரம் பாயுதோ அதே போலதான் இதுவும். ஓஹோ. நம்ம உடலோட நரம்பியல் சிக்னல்கள் வெளியேறாம நமக்குள்ளேயே ஒரு சுழற்சிய, ஒரு நியூரல் ஃபீட்பேக் லூப்பை உருவாக்க தொடங்குதுன்னு ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதாக அல்லது அறிவியலுக்கு அப்பாற்பட்டதா தோன்றலையா? நம்ம நரம்பு மண்டலம் உண்மையிலே அப்படி செயல்படுதான்னு குறிப்புகள் எப்படி தர்க்க ரீதியா விளக்குது? உங்க சந்தேகம் முற்றிலும் நியாயமானது. ஆனா அதற்கான தெரிவான உடலியல் விளக்கத்தையும் குறிப்புகள் தருது. இது ஏதோ மாயாஜால மின்சாரம் இல்ல. பின்ன வேற. இத வேகஸ் நரம்பு தூண்டல்னு மருத்துவ அறிவியல்ல சொல்லுவாங்க. நம்ம மூளையையும் குடல் பகுதியையும் இணைக்கிற மிக முக்கியமான நரம்பு இது. வேகஸ் நரம்பு பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நீங்க வஜ்ராசனத்துல அமர்ந்து உள்ளங்கைகளை முழங்கால அழுத்தி வைக்கும்போது உங்க ரத்த ஓட்டம் கால்களுக்கு செல்வது குறைஞ்சு வயிற்று பகுதிக்கும் மூளைக்கும் அதிகமா போகுது. ஓகே. அதே நேரத்துல உள்ளங்கைகள்ல ஏற்படுற மிதமான அழுத்தம் மூளைக்கு அமைதியான சிக்னல்களை அனுப்புது. இந்த மூடிய சுழற்சியில தான் உடலோட பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் தூண்டப்படுது. பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம்னா அந்த ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட்னு சொல்லுவாங்களே, அதுவா? எக்ஸாக்ட்லி அதேதான். உடலை ஓய்வு நிலைக்கும் ஜீரண நிலைக்கும் கொண்டு போற ஒரு ஸ்விட்ச் ஆன் செய்யப்படுது.
அதனாலதான் இது உடலையே ஒரு ஆற்றல் மையமா மாற்றுவதற்கான முதல் படின்னு குறிப்புகள் வாதிடுது. நிஜமாவே இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது நம்ம ஏதோ ஒரு நிலையில சும்மா உட்கார்ந்திருக்கோம்னு அர்த்தம் இல்ல. நம்ம உடலோட நரம்பியல் அமைப்பை நாமே ஹேக் பண்ணி மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு ஸ்விட்சை ஆன் பண்றோம்னு சொல்லலாம் இல்லையா? மிகச் சரியா பிடிச்சிட்டீங்க. ஒவ்வொருத்தரோட அன்றாட வாழ்விலும் இது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நம்ம யோசிக்கணும். ஆமா, இப்ப எல்லாருக்கும் வேலைப்பழோ ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதிகமா இருக்கு. கரெக்ட். கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமா இருக்கிற நேரங்கள்ல இப்படி வஜ்ராசனத்துல அமர்ந்து முழங்கால்கள்ல கைகளை வைக்கும்போது உடல் தன்னோட ஆற்றலை தானே சேகரிச்சுக்குது. தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குதுன்னு சொல்லலாம். ஆமா, எந்த வெளிப்புற கருவிகளும் இல்லாம நம்ம உடலோட நரம்பியல் தொடர்புகளை வச்சு நாமே செஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் சேமிப்பு முறை இது. இது உண்மையிலேயே சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். உடலுக்குள் நடக்கிற அந்த ஆற்றல் சுழற்சியை நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இங்கதான் நான் உங்ககிட்ட ஒருத்த கேள்வியே கேட்கணும். சொல்லுங்க. வஜ்ர ஆசனம் மூலமா நமக்குள்ள ஒரு சுழற்சியை உருவாக்குறோம், சரி. ஆனா நம்ம உடலோட நிலை எப்படி வெளி உலகத்தோடு, அதாவது பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளுது? குறிப்புகள்ல அடுத்ததா ஒரு சயன நிலைய பத்தி, அதாவது பள்ளி கொண்ட நிலைய பத்தி சொல்லிருக்காங்களே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அது ஒரு முக்கியமான கட்டம். நேர்களே சற்று கற்பனை செஞ்சு பாருங்க. பல கோயில்கள்லயும் வரலாற்று சின்னங்கள்லயும் நாம பார்த்திருக்கக்கூடிய அந்த புகழ்பெற்ற நிலை. ஆமா, புத்தரும் சரி அரங்கநாதரும் சரி ஒரு பக்கமா சாஞ்சி படுத்திருப்பாங்க. கரெக்ட். தங்களது உள்ளங்கைய காதுல வச்சபடி மிக அமைதியா படுத்திருப்பாங்க. நாம சாதாரணமா என்ன நினைச்சிருப்போம்? ஓ, அவங்க தூங்குறாங்க இல்ல ஓய்வு எடுக்கறாங்கன்னு தானே. ஆனா குறிப்புகள் திட்டவட்டமா சொல்லுது இது சும்மா தூங்குற நிலை இல்லைன்னு. ஆமா, இத வாசிச்சதும் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்தது. அந்த ஆச்சரியமும் கேள்வியும் தவிர்க்க முடியாததுதான். வெளிப்பார்வைக்கு அது ஒரு ஓய்வெடுக்கிற நிலை போல தெரிஞ்சாலும் அந்த புத்தகத்தோட ஆசிரியர்கள் இத ஒரு மிக துல்லியமான வடிவியல்னு சொல்றாங்க. வடிவியல்னா ஜியாமெட்ரியா? ஆமா, ஒரு நேர்த்தியான வடிவியல் அமைப்பு. இந்த நிலையின் பின்னால இருக்கிற அறிவியலை அவங்க எப்படி பகுப்பாய்வு செஞ்சிருக்காங்கன்னு கவனிங்க. சொல்லுங்க. ஒரு மட்டமான மேடையில படுத்து உங்க உள்ளங்கைய காதுல வச்சு கைய ஒரு முக்கோண வடிவுல நிலைநிறுத்தி பாருங்கன்னு உங்க குறிப்பிடுறாங்க. ஓ, கைய மடிச்சு வைக்கிற அந்த முக்கோண வடிவம். ஆமா, இங்க அந்த முக்கோண வடிவம் மிக முக்கியமானது. சாதாரணமா படுக்கிறதுக்கும் கைய மடிச்சு தலைய தாங்கி படுக்கிறதுக்கும் நிறைய உடலியல் வித்தியாசங்கள் இருக்கு. அந்த முக்கோண அமைப்போட முக்கியத்துவத்தை நேயர்களுக்கு கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? ஏன் குறிப்பா முக்கோண வடிவம்? அந்த நிலையில படுக்கிறது நடைமுறையில எப்படி இருக்கும்? நிச்சயமா, இது மிக எளிமையா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம சாதாரணமா டிவி பார்க்கும்போது ஒரு கழித்து படுத்து தலையில கை வைப்போமே, ஏறக்குறை அதே நிலைதான். ஆமா, தரையில படுத்து முழங்கைய ஊன்றி உள்ளங்கையால் தலைய தாங்குற மாதிரி. அதேதான். ஆனா இதுல உள்ள அறிவியல் என்னன்னா, முக்கோணம் அப்படிங்கிறது இயற்கையிலேயே மிக உறுதியான ஆற்றல ஒரு புள்ளியில குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓஹோ. நீங்க அப்படி படுக்கும்போது உங்க முழங்கை தரையிலும் உள்ளங்கை காதிலும் இருக்கும். இது உங்க கழுத்து எலும்புகளையும் தண்டுவடத்தையும் ஒரு குறிப்பிட்ட நேர்கோட்ல சமநிலையில வைக்குது. ஒரு பெர்ஃபெக்ட் அலைன்மெண்ட்னு சொல்லலாம். கரெக்ட். இது வெறும் தசை சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல. நம்ம காதோட உட்பகுதியில உள்ள வெஸ்டிபுலார் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் உடலோட சமநிலையை தீர்மானிக்கும் உறுப்பு. ஓ, அந்த காதுக்குள்ள இருக்கிற பேலன்சிங் சிஸ்டம். ஆமா, அந்த பகுதியில உள்ளங்கையை வச்சு ஒரு முக்கோண கோணத்துல உடலை லாக் செய்யும் போது வெளிப்புற பிரபஞ்சத்தின் அதிர்வுகளுக்கும் நம்ம உடலுக்குள்ள நடக்கிற அதிர்வுகளுக்கும் இடையே ஒரு தொடர்பு உருவாகுதுன்னு மூலக்குறிப்புகள் வாதிடுது. சரி, ஒரு கழித்து படுத்து டிவி பார்க்கிற அந்த போஸ்ல முக்கோண வடிவுல கைய வைக்கிறதால தண்டுவடம் சமநிலைக்கு வருதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அப்படி படுத்த பிறகு என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் தான் உண்மையான விஷயமே ஆரம்பிக்குது. குறிப்புகள் ஏதோ அண்டத்தின் நாதம்னு சொல்லுது. இந்த நிலையில படுத்துக்கிட்டு சுற்றியுள்ள சத்தங்களை அடக்கி விட்டு கவனிக்கும்போது ஒரு மாயமான ஓசை கேக்கும்னு விவரிச்சிருக்காங்க. ஆமா, நேர்களே, குறிப்புகள்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க அப்படி படுத்து கவனிக்கும்போது முதல்ல உங்க சொந்த இதய துடிப்பே உங்களுக்கு ஒரு பேரொளியாக கேக்கும்னு சொல்றாங்க. அது நிஜம்தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்முடனேயே பிறந்த இதயம் அது துடிக்கிறது நமக்கே பல நேரங்கள்ல கேப்பதில்ல. ஆனா இந்த குறிப்பிட்ட நிலையில அது பேரொளியா மாறுறது ஆச்சரியம்தான். ஆமா, ஆனா அதை தாண்டி அண்டத்தின் நாதம் கேக்குதுன்னு சொல்றது அறிவியலுக்கு சற்றே முரணாக தோன்றலையா? இதை எப்படி நாம தர்க்க ரீதியா அணுகிறது? இது மிகச் சரியான கேள்வி. இத நாம எந்த விதமான மாயாஜாலமும் இல்லாம தூய இயற்பியல் மற்றும் ஒளியியல், அதாவது அகாஸ்டிக்ஸ் ரீதியா அணுகுவோம். அக்கூஸ்டிக்ஸ் ரீதியாவா? சரி, சொல்லுங்க. புத்தகத்துல ஆசிரியர்கள் இதை எப்படி பார்க்கறாங்கன்னா, நீங்க உங்க உள்ளங்கைய காதுல வச்சு அழுத்தும்போது ஒரு அகோஸ்டிக் ரெசனன்ஸ் உங்க காது கால்வாயில உருவாகுது. அகாஸ்டிக் ரெசனன்ஸ்னா ஒளியியல் ஒத்திசைவு இல்லையா? ஆமா,
நாம சின்ன வயசுல கடற்சங்கிய காதுல வச்சு கடல் இரைச்சலை கேட்டிருக்கோம் அல்லவா? அது கடலோட சத்தம் இல்ல. பின்ன அது என்ன சத்தம்? நம்ம காதுக்குள்ள இருக்கிற இரத்த ஓட்டத்தின் சப்தம்தான் அந்த சங்கின் அமைப்பால எதிரொலிச்சு பெரிதாக கேக்குதுன்னு அறிவியல் சொல்லுது. ஆஹா, இது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். அதே அடிப்படை தான் இங்கும். நீங்க காதை மூடும்போது வெளிப்புற சத்தங்கள் அடைக்கப்படுது, உங்க கவனம் முழுவதும் உள்நோக்கி திரும்புது. முதல்ல இதயம் துடிக்கும் சத்தம் லப்டப்னு ஒரு பெரிய முரசொலி போல ஒரு பேரொலியா உங்களுக்கு கேட்கும். ஆனா குறிப்புகள் சொல்ற சுவாரஸ்யம் இதோட நின்னுடுறதில்ல. வேற என்ன கேக்கும்? அந்த இதய துடிப்பின் லயத்தோடு இணைந்து பின்னணியில ஒரு மிக மெல்லிய ஆனா ஆழமான ஒரு அதிர்வெண் ஒலிப்பதை நீங்க உணர முடியும்னு அவங்க சொல்றாங்க. அதிர்வெண்ணா ஃப்ரீக்வன்சி. ஆமா, இதத்தான் அவங்க அண்டத்தின் நாதம்னு அழைக்கிறாங்க. அண்டத்தின் நாதம். இந்த வார்த்தையே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா அந்த நாதம் எங்க இருந்து வருது? அது நம்ம உடலுக்குள்ள இருந்து வருதா அல்லது வெளியில இருந்து வருதா? மூலக்குறிப்புகள் இதை ஒரு மிக நுட்பமான கோணத்துல அணுகுது. பிரபஞ்சம் முழுவதும் ஏதோ ஒரு அடிப்படை அதிர்வுல தான் இயங்கிக் கொண்டிருக்குன்னு குவாண்டம் இயற்பியல் கூட ஒரு கருதுகோளை முன்வைக்குது. குவாண்டம் பிசிக்ஸ்லயும் இது இருக்கா? ஆமா, அந்த அதிர்வுக்கு ஒரு ஒளி உண்டு. அது மிக மிக நுட்பமானது. நம்ம அன்றாட வாழ்க்கையின் இரைச்சல்ல, வாகனங்களின் சத்தத்துல, நம்ம மனதின் குழப்பங்கள்ல அந்த ஒளியை நாம எப்பவுமே கவனிக்கிறதில்ல. உண்மைதான், நாம எப்பவும் பிஸியா தான் இருக்கோம். ஆனா நீங்க அந்த முக்கோண வடிவத்துல படுத்து காதை மூடி உங்க இதய துடிப்பை மட்டும் கவனிக்கும்போது உங்க மூளையின் அலைகள் பீட்டா நிலையிலிருந்து ஆல்பா அப்புறம் தீட்டான்னு மிக அமைதியான நிலைக்கு மெதுவா இறங்குது. பிரெயின் வேவ் ஸ்லோ ஆகுதுன்னு சொல்றீங்க. கரெக்ட். மனம் அலையும் தன்மை நின்னு ஒரு முழுமையான அமைதி நிலைக்கு வருது. அந்த அமைதியில உங்க நரம்பு மண்டலம் மிக கூர்மையாகுது. ஓகே. அப்போ உங்க உடல் இயங்கும் ஓசையும் இந்த பிரபஞ்சம் இயங்கும் அந்த அடிப்படையான அதிர்வெண்ணும் ஒன்னுக்கொன்னு ஒத்துசைவுல இருப்பதை உங்களால உணர முடியும்னு அந்த புத்தகம் ஆழமா வாதிடுது. இது ஏதோ கற்பனையோ மாயையோ இல்லைன்னு சொல்றீங்க. நிச்சயமா இல்ல. இது முற்றிலும் உங்க மூளையும் நரம்பு மண்டலமும் புற ஒளிகளை தவிர்த்துட்டு அக ஒளிகளை கூர்ந்து கவனிக்கும் போது ஏற்படும் ஒரு பயாலஜிக்கல் நிகழ்வுன்னு அவங்க விளக்குறாங்க. இத கேட்கும்போதே எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அதாவது நமக்குள் இருக்கும் அந்த பேரமைதியை கண்டடைய நாம எங்கேயோ காடு மலைகளுக்கெல்லாம் போக வேண்டியதில்ல. அவசியமே இல்ல. ஒரு மட்டமான தரையும் நமது உள்ளங்கையும் ஒரு முக்கோண வடிவமும் போதுன்னு அந்த புத்தகம் சொல்றது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு தத்துவம் தான். ஆமா. நேயர்களே, இதை நீங்க இப்ப கேட்டுக்கிட்டு மட்டும் இருக்கக்கூடாது. மூலக்குறிப்புகள் இதை வெறும் தகவலா மட்டும் முன்வைக்கல, இதை நீங்க நேரடியாக செஞ்சு பார்த்து பரிசோதிக்கணும்னு ஒரு செய்முறையாவே கொடுத்திருக்காங்க. ஆஹா, நாமனும் அதனாலதான் உங்ககிட்ட நேரடியாக பேசுறோம். இதை எப்படி செய்வதுன்னு நான் மீண்டும் ஒரு முறை தெளிவாக சொல்றேன். குறிப்புகள்ல உள்ளபடி கவனமாக கேளுங்க. சொல்லுங்க. முதல்ல ஒரு மட்டமான தரையில அல்லது ஒரு மேடையில ஒரு விரிப்பை விரிச்சு வலது அல்லது இடதுபுறமாக ஒரு கழித்து படுத்துக்கோங்க. நாம டிவி பார்க்க படுப்போமே அதே போல. அடுத்து தரையில படும் உங்களது முழங்கைய ஊன்றி உங்க உள்ளங்கைய காதுல வச்சு கைய ஒரு முக்கோண வடிவில நிலைநிறுத்துங்க. உங்க தண்டுவடம் நேரா இருக்கட்டும். சமநிலை ரொம்ப முக்கியம். இப்போ உங்க கண்களை மூடி சுற்றி இருக்கும் மற்ற எந்த சத்தங்களும் காதுக்குள்ள நுழையாதபடி அமைதியா இருங்க. வெளிப்புற உலகத்தை அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் செஞ்சுட்டு உங்களுக்குள் நிகழும் அந்த ஓசை அந்த அதிர்வை மட்டும் கூர்ந்து கவனிங்க. ஆமா, நீங்க அந்த நிலையில இருக்கும்போது பொறுமையாக இருப்பது மிக அவசியம். அவசரப்படக்கூடாது. கரெக்ட். முதல்ல உங்க இரத்த ஓட்டத்தின் சத்தம் கேட்கும், பிறகு இதயத் துடிப்பு முரசொலி போல கேட்கும். அதைத் தொடர்ந்து மனம் அமைதியடையும் போது அந்த ஆழமான பின்னணி நாதம் உங்களுக்கு பிடிபடும்னு குறிப்புகள் உறுதியா நம்புது. இந்த அமைதி நிலையை அனுபவிப்பது நம்ம நரம்பு மண்டலத்திற்கு மிகப்பெரிய ஓய்வை தரும் இல்லையா? ரொம்ப பெரிய ஓய்வை தரும். சரி, இப்போ நாம இந்த இரண்டு நிலைகளையும் தனித்தனியா மிக விரிவாக பார்த்துட்டோம். ஒன்னு முழங்கால்ல கை வச்சு மூடிய மின்சுற்றை உருவாக்கும் வஜ்ராசனம், மற்றொன்று காதுல கை வச்சு ஒளியியல் ஒத்திசைவை உருவாக்கும் சயன நிலை. ஆமா. இப்போ சொல்லுங்க, இவை இரண்டுத்திற்கும் இடையிலான அந்த மிகப்பெரிய தொடர்பு, அந்த கிராண்ட் கனெக்ஷன் என்னவாக இருக்கும்? புத்தகத்தோட ஆசிரியர்கள் இதை எப்படி ஒன்றாக இணைக்கிறாங்க? இதுதான் இந்த ஒட்டுமொத்த தேடலோட மையப்புள்ளின்னு சொல்லலாம். நாம இதுவரை பேசியதை ஒரு தொகுப்பா பார்ப்போம். சரி. வஜ்ராசனத்துல நீங்க முழங்கால்ல கை வைக்கும்போது உங்க உடலோட நரம்பியல் ஆற்றல் சிதறாம உங்களுக்குள்ளேயே மீண்டும் பாய்வதை உணர்றீங்க. ஆமா, ரத்த ஓட்டம் சீராகுது, ஜீரண மண்டலம் அமைதியாகுதுன்னு பார்த்தோம். இது பௌதிக ஆற்றலை, அதாவது பிசிக்கல் எனர்ஜியை நிலைநிறுத்துறது. சுருக்கமா சொன்னா உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ளும் ஒரு நிலை. ஓகே, ஒரு கருவியை டியூன் பண்ற மாதிரி. அதேதான். இரண்டாவது, நீங்க படுத்த நிலையில காதுல கை வைக்கும்போது புற உலக சத்தங்களை அடைச்சிட்டு உங்க உயிரின் ஓசையையும்
அந்த பின்னணி அதிர்வெண்ணையும் கேக்குறீங்க. இது அண்டத்துடனான ஒரு தொடர்புக்கான முயற்சி. கரெக்ட். அதாவது ஒரு நிலையில உங்க உடலை ஒரு கருவியா தயார்படுத்துறீங்க, மற்றொரு நிலையில அந்த கருவியின் மூலமா பிரபஞ்சத்தின் அதிர்வுகளை உணர முற்படுறீங்க. உடலும் அண்டமும் இணையும் அந்த புள்ளி இதுதான்னு குறிப்புகள் வாதிடுது. ஆஹா, அற்புதமான ஒரு கோர்வை இது. நம்ம முன்னோர்கள் மனித உடலமைப்புக்கும் இந்த பிரபஞ்சத்தின் இயற்பியல் விதிகளுக்கும் உள்ள தொடர்பை எவ்வளவு நுட்பமா புரிஞ்சுகிட்டு அதை சிலைகளாகவும் ஆசனங்களாகவும் மாற்றி வச்சிருக்காங்கன்னு காட்டும் ஒரு தேடல் இது. நிஜமாகவே இது ஒரு ஆழமான புரிதலை தருது. நாம வெறும் தனித்தனி மனிதர்கள் இல்ல, இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறு துளி. உண்மைதான். அதே சமயம் அந்த பிரபஞ்சத்தின் அதிர்வுகளோட இணைவதற்கான ஒரு ரிசீவராகவும் நம்ம உடல் செயல்பட முடியுங்கிற சாத்தியக்கூற இந்த 2 எளிய நிலைகள் எவ்வளவு தர்க்க ரீதியா உணர்த்துதுன்னு இப்போ என்னால புரிஞ்சுக்க முடியுது. அறிவியலையும் உடலியலையும் இதோடு இணைத்து பார்க்கும்போது நாம நம்ம உடலை வெறும் ஒரு வாகனமா மட்டும் பார்க்காம அதை பிரபஞ்சத்தோடு ஊடாடும் ஒரு கருவியா பார்க்க பழகணும். இதுதான் இந்த மூலக்குறிப்புகள்ல இருந்து நாம கத்துக்கிற மிகப்பெரிய பாடம். ஆமா, அவங்க முன்வைக்கும் இந்த தர்க்கங்கள் நம்ம சொந்த உடலை பத்திய ஒரு புதிய வியப்போட பார்க்க வைக்குது. நிச்சயமா. மிக அருமையா தொகுத்து சொன்னீங்க. நேயர்களே, நாம இப்போ நமது இந்த ஆழ்ந்த அலசலின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம விவாதித்த இந்த மூலக்குறிப்புகள் அண்டம், குரல், உடலும் அண்டமும் இணையும் ரகசிய கலம் அப்படிங்கிற புத்தகம் நமக்கு திறந்து காட்டியிருக்கும் உலகம் சிந்திக்க தூண்டக்கூடியது. கண்டிப்பா. இதுல உள்ள விஷயங்களை நீங்க வெறுமனே காதால் கேட்பதோடு மட்டும் நிறுத்திவிடக்கூடாது. ஆமா, பிராக்டிக்கலா செஞ்சு பார்க்கணும். அந்த ஒலிய கேட்கும்போது ஏற்படும் உணர்வு எப்படி இருக்கும், மூளை எப்படி அமைதியடையும்னு நாம எவ்வளோதான் வர்ணிச்சாலும் நேயர்களாகிய நீங்கள் அதை நேரடியாக செய்து பார்த்து அந்த அனுபவத்தை உணர்ந்தால் மட்டுமே அதோட முழு பரிமாணமும் உங்களுக்கு புரியும். சரியா சொன்னீங்க. அதனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கட்டாயம் இதை ஒரு சிறு பரிசோதனையா முயற்சி செய்து பாருங்க. அதே நேரத்துல இந்த விவாதத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக இந்த மூலக்குறிப்புகளின் அடிப்படையில் அமைந்த ஆனா உங்களை மேலும் சிந்திக்க வைக்கும் ஒரு புதிய கேள்வியை நான் உங்ககிட்ட விட்டு செல்ல விரும்புறேன். அது என்ன கேள்வி? சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. நம்ம உள்ளங்கைய முழங்கால்ல வெப்பதன் மூலமோ அல்லது டிவி பார்ப்பது போல ஒரு கழித்து படுத்து காதுல கை வைப்பதன் மூலமோ நம்ம உடலோட ஆற்றலையும் அந்த நுட்பமான அதிர்வெண்ணையும் இவ்ளோ தெளிவா உணர முடியுதுன்னு இந்த புத்தகம் வாதிடுதுன்னா, சதா சர்வகாலமும் பிஸியா ஓடிக்கொண்டிருக்கும் நம்ம அன்றாட வாழ்வுல நாம அறியாமலேயே செய்யும் வேறு எந்தெந்த சாதாரண உடல் அசைவுகளுக்குள், எந்தெந்த பழக்கங்களுக்குள் இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளும் ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கோ. ரொம்ப ஆழமான சிந்தனை இது. நாம ஆழ்ந்து யோசிக்கும் போது கைகளை கட்டிக்கொள்வது, பதற்றத்துல விரல்களை சொடுக்குவது, ஏன் நாம சாதாரணமா நடக்கும் விதம்னு ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாலும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான நரம்பியல் அல்லது ஒலியல் அறிவியல் மறந்திருக்கலாம் தானே? கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த முறை நீங்க சாதாரணமா உட்கார்ந்திருக்கும் போதோ அல்லது சோர்வா ஒரு பக்கமா சாய்ந்து படுத்திருக்கும் போதும் உங்க உடல் பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன பேசிக்கொண்டிருக்குன்னு சற்று அமைதியா கவனிச்சு பாருங்க. அந்த மௌனத்துல ஒருவேளை உங்களுக்கான அண்டத்தின் குரல் ஒலிக்கக்கூடும். ரொம்ப அருமையான ஒரு முடிப்பு. மீண்டும் இது போன்று உங்களை சிந்திக்க வைக்கும், ஆச்சரியப்படுத்தும் மற்றொரு ஆழமான அறிவார்ந்த தேடல்ல நாம தொடர்ந்து இணைந்திருப்போம். அதுவரை அந்த அமைதியையும் ஆற்றலையும் உங்க உடலுக்குள்ளேயே தேடிப்பாருங்க. நன்றி.